அப்புறம் பாம்பன் சுவாமிகள் நிறையா அன்னைக்கு கூட நான் ஆமாம், இன்டர்வியூவில் சொன்னேன். பாம்பன் சுவாமிகள் வந்து முருக பக்தர் அவர். அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக. பிறப்பன் வலசைங்கிற இடத்துல தான் வந்து அவர் பூமியில் வந்து தோண்டி அங்கே வந்து அகத்தியர் அருணகிரிநாதரோட முருகனே வந்து எழுந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு தடவை வந்து பழனி நீங்கள் போயிருக்கீங்களான்னு கேட்ட பொழுது போயிருக்கேன்னு போய் சொல்லிட்டார் அவர். அன்றைக்கி நைட்டே கனவுல முருகன் வந்து நான் சொல்கிற வரைக்கும் நீ பழனிக்கு வரக்கூடாதுன்னு சொன்னதுனால அவருக்கு பழனிக்கு மட்டும் கடைசி காலத்தில் தான் முருகன் உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் தான் போனார். அவர் எந்த அளவுக்கு ஒரு பெரிய சித்தர் அப்படின்னா, கிருபானந்த வாரியார் இப்போ உன்ன மாதிரி சின்ன பசங்கள்லாம் வந்து இதெல்லாம் நல்லா இருக்கு கேட்கறதுக்குன்னு சொல்கிறவங்களுக்காக சொல்கிறேன். கிருபானந்த வாரியாருங்கிறவர் இருந்தார், அது உனக்கு தெரியும். ஆமாம், தெரியும். அவர் நல்லா பேசுவாருங்கிறது உனக்கு தெரியும். அவர் வந்து 10 வயசுக்குள்ளாரியே ஒரு 10,000 பாடல்களை மனப்பாடமாக சொல்லக்கூடிய திறமை படைத்தவர். அவர் 10,000 பாடல்கள் ஒன்று சாதாரண. அதுவும் சும்மா திருப்புகழ் திருவாசகம் எது கட்டலாம் சொல்கிற ஒரு ஆள். அவர் வந்து பிறப்பன் வலசையில் வாசல்ல இருந்துட்டு நான் நடந்து உள்ளே வரமாட்டேன், என்னை முருகன் காலடிப்பட்ட இடம் இது, நான் வர்றதா இருந்தால் தலையால் தான் நடந்து அதுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்தே கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த இடம் பிறப்பன் வலசை. அதாவது கிருபானந்த வாரியார் உண்மை, கிருபானந்த வாரியார் 10 வயசுல 10,000 பாடல்கள் மனப்பாடம் பண்ணது உண்மை, அவர் உலகம் ஃபுல்லாக போய் பிரசங்கம் பண்ணது உண்மை அப்படின்னு அவர் சொன்னதும் உண்மைதான் இல்லையா? அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா பாம்பன் சுவாமிகள், ஆதி சங்கராச்சாரியார் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு திருச்செந்தூரில் சுப்பிரமணிய புஜங்கம், அந்த மாதிரி வந்து இந்தியா முழுவதும் நடந்தே சன்மார்க்கத்தை அவர் வந்து பரப்பியவர். அண்ட் இன்னைக்கு இருக்கிற காஞ்சி மடமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்ருங்கேரியில் இருக்கிற மடமாக இருக்கும், எல்லாத்துக்குமே ஆதிசங்கரர் தான். ஜனனி ஜனனி சாங்கே ஆதிசங்கரர் அவருக்காக பாடினது. அந்த பாடலை அவர் இளையராஜா சார் எப்படி கம்போஸ் பண்ணாருங்கிறதே ஒரு பெரிய மிராக்கிள். அப்படியா? அது எப்படி கம்போஸ் பண்ணாருன்னா, அவர் அது பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஒரு பாடல் வந்து அப்படி வந்து விழுது, அவர் ஃபர்ஸ்ட் அவராகவே ஜனனி ஜனனின்னு அந்த வார்த்தை மட்டும் அவரே சொல்றாரு. அண்ட் அவர் சும்மா ட்ராக் பாடுறாரு ராஜா சார், அதுக்கே எல்லாரும் கண் கலங்குறாங்க. அது ஆக்சுவலி யேசுதாஸ் தான் பாடணும்னு சொல்லிட்டு யேசுதாஸ் வந்து ட்ராக் கேட்குறாரு. கேட்டுட்டு அவர் சொல்றாரு, இந்த பாடலை நான் பாட மாட்டேன், இந்த பாடல் யார் பாட வேண்டுமோ அது கரெக்டாக ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பாட்டை வந்து இன்னைக்கும் இளையராஜா சார் எங்கே கான்சர்ட் நடத்தினாலும் ஃபர்ஸ்ட் அதில் தான் ஆரம்பிக்கிறார் அந்த பாடல். அது எழுதினது வந்து கவிஞர் வாலி.